ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம். ஒரே விசில் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்குலாம் எடுத்துட்டு நல்லா ஆறினவொடனே மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் கிழங்குக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பூ மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கனாலே சுவை சூப்பராக இருக்கும். வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த மசிச்ச வள்ளிக்கிழங்குல இதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ, சி, அப்புறம் பொட்டாசியம், தாமிரம், இந்த சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய கிழங்குன்னு சொல்லலாம். ஆனால் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லோருமே இந்த கிழங்கு எடுத்துக்கலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பீட்டா கரோட்டின், அப்புறம் விட்டமின் டி, அந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இதில் நிறைஞ்சிருக்கு. அதனால் வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது இது. அதனால வள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி பொட்டு மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.